11.49 lakh rupees ex-showroom priceல ஸ்டார்ட் ஆகிற கியா சிராஸ் HTK Plus வேரியண்ட்ல என்னென்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு 5 minute கிளிப்ல கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 liter turbo GDI பெட்ரோல் 6MT தான் நமக்கு வந்திருக்கு. இந்த காரில் என்னென்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கிடைக்குது. அந்த பம்பரோட அரேஞ்ச்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான dual tone டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பேஸ்ட் ஃபினிஷ் எல்லாமே நமக்கு வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் சைடில் வந்து கியா EV9 அண்ட் கியா கார்னிவல்ல பார்த்த மாதிரி ஹெட்லாம்ப் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. கம்ப்ளீட்டாக ப்ரொஜெக்டர் யூனிட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டாப் மாடல் போக உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான கிளாடிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. R16 dual tone alloy wheels நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. டார்க்வின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்காக நமக்கு வந்து இருக்கு. ஒரு டெக்கியான டிசைன் தீமை கியா சிராஸில் கியா வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம்ஸில் இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வந்து ரியர் ப்ரொஃபைல் வந்து போயிடுவோம். ரியர் ப்ரொஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டெக்கி ஸ்டாண்ட்ஸ் நமக்கு வந்து இருக்குது. கியாக்கான லோகோ, ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், 4 பார்க்கிங் சென்சார் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் கேமராக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து கிடைக்குது. டைல் லாம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் ஸ்பிளிட்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை மவுண்ட் ஸ்டாப் லாம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பூட் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஹையர் அமௌண்ட் ஆஃப் பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் உங்களுக்கு 465 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். சீட்டோட ரிக்ளைன் ஆங்கில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சிங்கன்னா அந்த பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். சீட்டோட ரிக்ளைன் ஆங்கில் கம்ப்ளீட்டாக லாஸ்ட் வரைக்கும் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் ஒரு 325 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்கும். கீழே உங்களுக்கு ஸ்பேர் வீல்ஸும் வந்து பார்க்க முடியும். 15 inch ஸ்பேர் வீல்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் டைப் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி எல்லாமே டாப் நாச் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் அதெல்லாமே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரியரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சைட் ப்ரொஃபைலில் இன்னும் கொஞ்சம் யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட ஏரோடைனமிக் ஸ்டெபிலிட்டிக்கும் வெஹிக்கிளோட லுக்குக்கும் இது ஒரு அடர் அட்வான்டேஜாக நமக்கு வந்து இருக்கும். டோரை நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த கியா சிராஸோட செகண்ட் ரோவில் தான் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 4 meter SUVஸில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ட்ராக்டபிள் சன் ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக நமக்கு வந்து இருக்குது. இந்த இடத்துல காயினோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. டோர் பாக்கெட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. டோர்னா நல்லா டோல் டோன் கலரில் ப்ரீமியம் மெட்டீரியல் யூசேஜ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஹேண்டல்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் பேஸ்ட் ஃபினிஷில் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்க்க போனால் கம்ப்ளீட் ப்ரீமியம்னஸ் இந்த சீட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மல்டிபிள் ஸ்டெப் ரிக்ளைன் ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள ரியர் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ரிக்ளைன் ஆங்கிள் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் வந்து பாருங்க எவ்வளோ கம்ஃபியாக நமக்கு வந்து இருக்குன்னு. என்கிட்ட 2 பேசஞ்சருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்டோட குவாலிட்டி நீங்கள் வந்து பார்க்கலாம். டாப் நாச்சான குவாலிட்டி நமக்கு வந்து இருக்குது. HTK Plus வேரியண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து கிடைக்கும். அதுவுமே ஒரு dual tone கலரில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ISOFIX ஸ்டைல் சீட் மவுண்ட் 3-point சீட் பெல்ட்ஸ் எல்லாமே ரியல் நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த காரில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் உள்ள உட்காந்து வந்து காட்டுறேன். 2 சீட்ஸுமே அதாவது இந்த சைட் சீட்ஸ்மே நீங்கள் வந்து ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சைட் சீட்ஸ்மே நீங்கள் வந்து ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த காரோட ரியர் ஸ்பேஸில் கிடைக்கிற லெக் ரூம் ஆகட்டும், அண்டர் தை சப்போர்ட் ஆகட்டும், ஹெட் ரூம் ஆகட்டும், எல்லாமே டாப் நாச்சா ஒரு ஃபுல் சைஸ் SUVல என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குமோ அது எல்லாமே இந்த வந்து கொடுத்துருக்காங்க. ஹூப்ட் அவுட் சீட்ஸும் நமக்கு ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு பல்கியான பர்சனாக இருந்தீங்கன்னா லெக் ரூமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆட் அட்வான்டேஜ் நமக்கு வந்து இருக்கும். ரியரில் வந்து AC வென்ட்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, மொபைல் ஹோல்டர், USB-C டைப் சார்ஜிங் சாக்கெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. மேகசின் ஹோல்டர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. கோட் ஹோல்டர்ஸ் வித் ஹேண்டில்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. LED ரீடிங் லேம்ப்ஸ் நமக்கு ரியரில் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த காருக்குள்ள நீங்கள் ஏறி உட்காந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் SUVக்குள்ள உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் உங்களுக்கு வந்து கொடுக்குது. நல்லா ஒரு அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸில் ஒரு பாஸ் ஃபீலிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் கிடைக்கிற யூனிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ நம்ம வெஹிக்கிள் வந்து ஆன் பண்ணிடுவோம். அதோட கீ நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஒரு சூப்பரான கீ அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் ஃபங்க்ஷனாலிட்டி, அதுக்கப்புறம் பூட் ரிலீஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. HTK Plus வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ரிமோட் ஸ்டார்ட் ஸ்டாப், அதாவது பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிடைக்காது. மேனுவலாக கீ தான் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டாக ஒரு இன்டகிரேட்டட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரினிட்டி டிஸ்பிளே நமக்கு வந்து கிடைக்குது. டாப் ஏரியன்ஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு AC ஸ்க்ரீனும் வந்து கிடைச்சிரும். ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா டெக்கியா கியா EV9 அதுக்கப்புறம் கியா கார்னிவல்ல பார்த்த மாதிரி அதே ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டோட கண்ட்ரோல்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. டாப் நாச்சான குவாலிட்டியில் என்டையர் காருமே மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, கீழே டோர் பாக்கெட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒரு பட்டன், ஹெட்லைட் லெவலர் பட்டன் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவோட வியூ நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நிறைய ஃபிசிக்கல் டச் பட்டன்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிரைவ் பண்ணும்போது ஈஸியாக இந்த மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா AC கண்ட்ரோல்ஸ்க்கான கம்ப்ளீட் ஒரு ரோ இந்த இடத்துல வந்து கிடைக்குது. அதுலேயுமே அந்த பட்டன்ஸ் எல்லாம் நல்லா ப்ரீமியம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா USB-C டைப் சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. 180 வாட் சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிடைக்குது. பார்க்கிங் சென்சார் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி, பார்க்கிங் கேமரா ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது டிரைவர் ரியர் வியூ மானிட்டர் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கப்போட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டர் நமக்கு வந்து கிடைக்குது. ஹேண்ட் ரெஸ்ட், ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் ஹேண்ட் ரெஸ்ட், அது கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது
போனால் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்போர்ட்டிவான ஃபினிஷில் நல்லா எர்கனாமிக்கல் பொசிஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு ஒரு மேசிவான க்ளோ பாக்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. டோல் டோன் டோர் ஸ்பெசிஃபிகேஷன், அலுமினியம் மெட்டீரியல் ட்ரீட்டட் டோர் ஹேண்டல்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பென் கிளாஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேனராமிக் சன்ரூஃப்க்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ மேசிவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பேனராமிக் சன்ரூஃபை ஈஸியாக நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்காக ஒன் டச் பட்டனில் என்டர் கான்ஃபிகரேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன் டச் ஃபார் ஓப்பன், ஒன் டச் ஃபார் க்ளோஸ். சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 11.49 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கிடைக்கிற ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவியில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த கியா சிரோஸ் பற்றியான உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.